சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட, "மாமா என் பையனுக்கு ஏதாவது சொந்தமா வச்சு கொடுங்க" அப்படின்னு கேட்கவும், ராஜாங்கமும் ரொம்ப யோசிச்சு, "இப்ப என்னால முடியாது ஈஸ்வரி. உன் பையன் என்னோட உயிரை காப்பாத்துனதுனால, அவனுக்கு பரிசா நான் வந்து அவன் தாலி கட்ட போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூ. 1,00,00,000 செக் எழுதி தரேன். அத வச்சு அவன் சொந்தமா எதுனாலும் பண்ணிக்கிறட்டும்" அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு தலகால் புரியல. "இது போதுமாமா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரி போயிட்டு, போஸு, உனக்கு ஒரு நல்ல விஷயம்டா. உன் பெரியப்பா வாயால அம்புட்டு பெரிய விஷயம் வந்திருக்கு. பெரியப்பா தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ரூ. 1,00,00,000 செக் எழுதி தரேன்னு இருக்காரு. அந்த செக்கை வச்சு அதை வச்சு நீ இவ்வளமோ பண்ணிக்கலாம்டா. நல்லா சொந்த தொழில் ஆரம்பிச்சு ஓஹோன்னு ஆகிடலாம். ரூ. 1,00,00,000 போஸ் அப்படின்னு போஸுக்கும் தலகால் புரியல. அப்படியாம்மா, உண்மையாவம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், ஆமாண்டா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லுது. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வெளியே போகிறான். கரெக்டாக தமிழும் வராங்க. தமிழை பார்த்ததுமே போஸ் வந்துட்டு வண்டியை விட்டு இறங்கி, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. நான் பெரியப்பா உசுரை காப்பாற்றினதுனால அவர் எனக்கு ரூ. 1,00,00,000 செக் எழுதி தரேன் இருக்காரு. அந்த பணத்தை வச்சு நான் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து அது போக இன்னொரு கல்யாணம் வேற பண்ண போகிறேன் நான். அந்த பொண்ணு எம்படு பெரிய வசதியானவங்கன்னு தெரியும்ல. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் வாழ போகிறேன். அந்த மலர்கிட்ட போய் சொல்லு, எனக்கு என்னென்னலாம் வரப்போகுது, நான் எப்படிப்பட்ட இடத்துல பண்ண போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்ப கோவப்பட்டு, ஓஹோ இது நடக்கவே நடக்காது. உனக்கு ரூ. 1,00,00,000 மாமா நான் கொடுக்கவே விட மாட்டேன். இது சவால். உன் கைக்கு ரூ. 1,00,00,000 வராது அப்படின்னு சொல்லவும், இந்த போஸு வந்துட்டு அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த ஈஸ்வரி வந்து, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. ஒரு நல்ல கடை ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அந்த கடையை போஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ரூ. 1,00,00,000 பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல மாமா, அந்த பணத்தை நீங்கள் இப்போவே கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸை போட்டு ஏதோ அவனுக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், என்ன ஈஸ்வரி நீ இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் அந்த செக்கை இப்போ தர முடியாது, கல்யாணத்தப்போ தான் தருவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு ராஜவங்க சொல்கிறாரு. மாமா எப்போ கொடுத்தாலும் கொடுக்குறதானே மாமா, நீங்கள் இப்போ கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக தமிழ் காலேஜிலேருந்து தமிழோட காலேஜ் மேம்லாம் வர்றாங்க. வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜவங்க வந்துட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே, சரி மோகனா அந்த செக்கை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மோகனாவும் போய் செக்கை எடுத்துட்டு செக்கில் கையெழுத்து போட போகையில் தான் தமிழோட காலேஜ் மேம் வர்றாங்க. ராஜவங்க கையெழுத்து போடாமல் அப்படியே வச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து இதுக்கு எதுக்கு இப்போ வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ராஜவங்க கேட்குறாரு, என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், ஐயா இந்த தடவை நீங்கள் ஏற்கனவே எங்கள் காலேஜில் வந்து சொன்னீங்க, இந்த தடவை யார் முதலிடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அடுத்த செமஸ்டருக்கான ஃபீஸை கட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது சம்மந்தமாக தான் பேச வந்தோம் அப்படின்னு சொன்னதும் ராஜவங்க வந்து, கண்டிப்பாக நான் கட்டுறேன், நான் சொன்ன வாக்கை எப்பவும் தவற மாட்டேன். இந்த தடவை யார் மார்க் எடுத்தது அப்படின்னு கேட்கவும், வேகமாக அவங்க தமிழோட மார்க் ஷீட் எடுத்து காட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை சார், உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் உங்களோட ஸ்காலர்ஷிப்பை வாங்க போகிறாங்க. அவங்க தான் இப்போ இந்த தடவை டாப்பராக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பேத்தி எப்படிப்பட்டவ, அவ ரொம்ப புத்திசாலியானவ, அவ ரொம்ப படிப்புல கெட்டிக்காரியில அப்படின்னு அப்பத்தான் சொல்லவும், ஆமாம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, வேலை வேலைன்னு போக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி கண்டிப்பா நான் வந்து அந்த ஃபீஸை நான் கட்டுறேன் அப்படின்னு ராஜவங்க சொல்றாரு. சரிங்க சார் நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும், எங்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்து, மாமா கையெழுத்து போட்டு கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அப்பத்தான் வந்து, அடியே என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, கையெழுத்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ ஒன்றும் பணம்லாம் கொடுக்க முடியாது. இப்போ தானே அவங்க முன்னாடி வந்து அடுத்த வருஷம் ஃபீஸை கட்டணும்னு சொல்லிட்டு போனாங்க. ராஜங்கத்துக்கு பணம்லாம் தேவைப்படும், கொஞ்சம் பொறு, கடை என்ன கொஞ்சம் பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழோட காலேஜ் மேம் வெளியே போகும்போது தமிழ் எதுக்க வராங்க. வா தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அவங்கக்கிட்ட பேசவும், கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் வருது. அவங்க ஃபோன் எடுத்து பேசும்போது, சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் போலீஸ் பேசுகிறோம், இந்த மாதிரி நீங்கள் தான் இப்போ மெடிக்கல் கேம்புக்கு போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாம் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு சில வீடியோ அனுப்பியிருக்கேன், அது பாருங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அந்த வீடியோ எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா தமிழ் வந்து அந்த மருந்து எடுத்துட்டு வந்தது, அது போக போஸ் வந்து தமிழை தலையில் அடிச்சது எல்லாமே இருக்கு. இதை பார்த்துட்டு தமிழோட காலேஜ் மேம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்டையும் காட்டுறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேம், நான் தான் மருந்து எடுத்தேன். வர்ற வழியில் யாரோ தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வெளியே வந்து பார்த்தா எங்கள் மாமா உயிரை காப்பாற்றினது எங்கள் சின்ன மாமாவோட பையன் போஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. நீங்கள் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கவும், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், அது போக ராஜாங்க அமைச்சர் ராஜாங்க ஐயாவோட மருமக அப்படின்னு சொன்னதும், அப்படியா, ஒரு நிமிஷம், நாங்கள் உடனடியாக இப்போ அமைச்சர் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து ஈஸ்வரிக்கு வந்து செக்கில் கையெழுத்து போடுறாரு. கரெக்டாக தமிழ் வந்து, மாமா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இவ இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கா, அடியே எதுக்கு நீ நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. சாவித்திரிக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்பாடி, இவ ஏதோ திகிடுதத்தான் பண்ணியிருக்கா, இவ வந்து ஏதோ சொல்ல போகிறா, நல்ல வேலை எங்கள் அண்ணன் செக்கில் கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு உயிரே வருது. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு ராஜாவுக்கு கேட்குறாரு. மாமா, நீங்கள் போஸுக்கு அவ்வளோ ரூபாயெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும், அடியே எதுக்கடி என் பையனுக்கு பணம் கொடுக்க வேணான்னு சொல்கிற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? மாமா உசுரை காப்பாற்றினதுக்காக அவர் பரிசா என் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் தாரன் இருக்காரு, எல்லாத்தையும் கெடுக்க வந்திருக்கேடி, பொறாம பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், மாமா எது சொன்னாலும் நான் சொன்னால் தப்பாக தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த போலீஸையும் வனத்துறையினரையும் வர சொல்கிறாங்க. ராஜாங்க வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு, என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சார் எங்களுக்கு வனத்துறையர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ ஆதாரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அதில் பார்த்தா போஸ் வந்து தமிழை அடிச்சுட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு போனது, அது போக அந்த மருந்தை வந்து தமிழ் எடுத்தது எல்லாமே பதிவாகிருக்கு. இதை பார்த்துட்டு ராஜாங்க ஷாக் ஆகிறாரு. என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார், நாங்கள் இப்போ தான் இந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணோம், இங்கே நிற்கிறாங்களே இந்த டாக்டர் தான் சொன்னாங்க, இந்த கேம்புக்கு வந்தது எங்கள் காலேஜ் தான், அது போக அங்கே அந்த மருந்து எடுத்தது தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்க தான் அந்த மருந்து எடுத்திருக்காங்க. வனத்துறையினர் அந்த காட்டில் விலங்குகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக கேமரா பொருத்தியிருக்காங்க. அந்த கேமராவில் இதெல்லாம் பதிவாயிருக்கு. இந்த வீடியோவை அனுப்பி தான் நான் கேட்டேன். அவங்க இதில் இருக்கிறது ராஜாங்கையாவோட மருமகன்னு சொன்னாங்க. இந்த வனத்துறையினர் வந்து திடீர்னு இந்த மாதிரி வீடியோலாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அது போக அந்த காட்டில் உள்ள வண்டை அழைச்சதுக்காக உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸை கூப்பிடுறாரு. போஸ் வந்துட்டு, பெரியப்பா என்ன பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது போஸுக்கு பலார்னு ஒரு அறை விடுறாரு. ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிது. ஐயோ 1 கோடி ரூபாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி வந்து, ஆஹா ஆத்தாள் மகளும் எம்பிட்டு பெரிய காரியத்தை மறைச்சிருக்காங்கன்னு பார்த்தியா, கேடி இந்த ஈஸ்வரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ஈஸ்வரியை திட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து வீடியோவெல்லாம் காட்டிட்டு தமிழுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அந்த 1 கோடி ரூபாய் செக்கை ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட கொடுக்குறாரு. மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. ராஜாங்க வந்து தமிழை வந்து, நீ இங்கே வீட்டுக்கு வந்து கொடைசாமிமா, என் உசுரையே காப்பாற்றிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழை பாராட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து சேது எல்லாரும் வந்துடுறாங்க. சேதுவுக்கு விஷயம் தெரிஞ்சு போஸை போட்டு அடிச்சு போடுறாரு. ஈஸ்வரி வந்து, ஐயோ போ சேது என் பிள்ளையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறிக்கிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.